வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது KJVM கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கிரேசியான அதுக்கப்புறமா மேட்னஸ் கலந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, என் கையில ஒரு 3 உடைஞ்ச கேசட் இருக்கு. இந்த 3 கேசட்டுமே யூஸ் பண்ணியே பல வருஷம் ஆச்சு. இந்த 3 கேசட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னடா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டான்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டா கண்டென்ட் போடணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி மொக்கத்தனமான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண வந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண வந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, நம்ம தோன்றன்னு பேசாம இந்த 3 கேசட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கேசட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். மீதி 2 தூக்கி நான் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இதில் என்ன இருக்க போதோ அதே தானே அதுலேயும் இருக்க போகுது. அதனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சு. அதை நம்ம இன்னொரு வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. இப்படியா? ஓப்பன் ஆயிடுச்சுரா. இப்படி வெளியில் எடுக்கணுமா? அட பாவி, இத்தனூண்ட பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய காவலண்டாடி. செம்ம கண்டுபிடிப்பு. ஓகே, இதை தள்ளி வச்சிடலாம். இதுதான் மெயின் மேட்ரு. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து சுற்றி விடணும். ஓகே, சுற்றுறது தெரியுதா? ஓகே, தெரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மேலே 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 ஸ்க்ரூவை தூக்குறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம தூக்கலாம். ஓகே, 1 ஸ்க்ரூ அவுட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவும் அவுட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ. ஓகே, இந்த ஸ்க்ரூவும் அவுட்டு. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ. ஓகே, இந்த ஸ்க்ரூவும் அவுட்டு. கடைசி ஸ்க்ரூவை நம்ம தூக்குறோம், ஓகேவா? கடைசி ஸ்க்ரூவும் அவுட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 5 ஸ்க்ரூவை நம்ம தள்ளி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். நம்ம இப்படி தானே ஓப்பன் பண்ணோம். ஆமாம், இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது தனியாக கழண்டு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பாலித்தீன் மெட்டீரியலா ஏதோ சம்திங், ஏதோ ஒரு மெட்டீரியல் மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது பிச்சா வந்து பிய்ய மாட்டேங்குது. ஸ்ட்ராங்கான கவராக இருக்கும் போல். சரி, இப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். பிஞ்சிச்சுரா. ஓகே, இது வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அது ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே இந்த கண்ணாடி பீஸ் மாதிரி ஒன்று உழுகுது. இது மெட்டல் பீஸுன்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக. நம்ம மேக்னெட்டில் ஒட்டி பார்க்கலாம், ஓகேவா? அப்புறமா அதுக்கப்புறமா வந்து இது என்னமோ சம்திங், ஏதோ ஒரு லாக் மாதிரி இருக்குது. அது கீழே வந்துட்டோம். லாக் மாதிரி இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? இது என்னன்னு எனக்கு தெரிலப்பா. அதுக்கப்புறமா வந்து இங்கே 2 லாக்கு கொடுத்துருக்காங்க. சக்கரம் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா அதே சைட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பார்த்து ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து சுருட்டி வச்சதெல்லாம் கீழே வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா இது 2 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரில. இது சுருட்டி வைக்கிறதுக்கு லாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம தள்ளி வச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரே. உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப் இருக்குது. இதுலேருந்து நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். சிசர் எடுத்துன்னு வந்துடுறேன், இருங்க. சிசர் எடுத்துன்னு வந்துட்டேன். அவசரத்துக்கு பெரிய சிசர் தான் கச்சுது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இவ்வளோண்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு.
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது, தொட்டு பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஃபிலிம் ரோல் இருக்கும் பார்த்திங்களா, அதை தொட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சுருட்டி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அது எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் சுருட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வருது, இதே பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது. இது ஃபுல்லாக ஒரே பாட்டு எப்படி சுற்றி சுற்றி வரும்னு சொல்லி தெரியல, இவ்வளோ வருது பார்த்திங்களா. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம கலர் பேப்பரை சுட்டி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது ஃபிலிம் ரோல் மாதிரி தான் இருக்குது, டெக்ஸ்டரும் ஃபிலிம் ரோல் மாதிரி தான் இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கும் ஃபிலிம் ரோல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், பெருசு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதை நம்ம பிரித்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். ஓகே, தள்ளி வச்சுட்டேன். இப்போ பெருசு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுக்கு கொடுத்தது, இது ஃபுல்லாக செல்லோ டைப்பை தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோல் பிடிச்சி வைக்கிறதுக்கு, அதை இப்போது இந்த ரோல் வந்து சுற்றணும்ல, இந்த ரோல் பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் இது. ஸோ இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துலேருந்தும் வெளியில் எடுத்தாச்சு. ஸோ அது என் பக்கத்தில் தான் இருக்குது, யாரும் ஷாக் ஆகக்கூடாது. ஏன்னா நான் எடுக்கிறப்பவே என்னடா இவ்வளோ பெருசெல்லாம் எப்படா இதில் சுற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அது நான் காமிக்கிறேன், ஷாக் ஆகக்கூடாது சரியா. இதோ இருக்குது பாருங்களேன், இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இவ்வளோ பெரிய டேப் எப்படி இந்த சின்ன ரோலில் சுற்றி வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது சத்தியமாக ஒரு மிஷினால் தான் வச்சு சுற்றிருப்பாங்க. ஏன்னா நம்மளாலேயே அதை சுற்ற முடியாது, ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து காற்றுல பறக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காற்றுல பறக்கிறதுனால கையில் சத்தியமாக நிற்காது, ஏதோ ஒரு மிஷின் போட்டு தான் அதை சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ கைஸ், ஒரு வழியாக கேசட்டை பிரித்து மேய்ஞ்சிட்டோம். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பாச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இதை விட இதுதான் ரொம்ப நிறைய கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த மொத்தமாக இது ரெண்டுத்துமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் ஆகிடும். ஆனால் அந்த காலத்தில் எந்த விலையில் இந்த கேசட்டை விற்கிறாங்களேன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை நான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமராவில் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, ஒரு கேசட்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளோ டேப் வந்திருக்கு. நீங்களே பாருங்க, பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குல்ல. எனக்கு தொடரப்பவும் அருவருப்பா இருக்கு, பார்க்கறதுக்கும் அருவருப்பா இருக்கு. உங்களுக்கு எதுல அருவருப்பா இருக்குன்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மெக்னீஷியம் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மேக்னெட் தேடி பார்த்தா எங்கள் வீட்டில் மேக்னெட் கிடைக்கல. ஸோ அதனால இன்னொரு தனி வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ நம்ம வந்து இந்த மேக்னெட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. ஸோ இப்போது இதை முடியில் போட்டால் விக்கு மாதிரி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் தலையில் போட்டு காமிக்கிறேன். அப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போது ஓகே சொல்றியான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக தலையில் போட்டு காட்டுறேன். ஸோ அசிங்கமாக இருந்தால் மறக்காமல் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நல்லா இருந்தால் மட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் தலையில் போட போகிறேன். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? அந்த அனபெல் படத்தில் வர்ற அனபெல் மையே இருக்கானா அப்படின்னா பிளேடு போட விரும்பல. பார்க்கறதுக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, எனக்கே லேக்குன்னு இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு இதை வச்சு கிராஃப்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு
என்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்தால் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னா மட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா யூடியூப் வந்து பேசக்கூடாது நம்மளை. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னா மட்டும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை வச்சு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. அதனால இதை தூக்கி போட்டுற வேண்டியது தான். தூக்கி போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ வைத்தோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேசட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி வந்து கேசட் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 300 சப்ஸ்கிரைபர்ஸோட போகிறோம். சாதாரண விஷயம் இல்லை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் அமைக்கிக்கோங்க. மேலே காலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ பண்ணி போட ட்ரை பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.